அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது இயல் 8 கவிதை பேழை. என்ன கவிதைன்னு பார்ப்போம். ஒவ்வொரு புள்ளையும் என்பது புதுக்கவிதை வர புதுக்கவிதை. அது என்ன புதுக்கவிதை? கவிதைகளை நிறைய வகையாக பிரிச்சிருக்காங்க. முன்னொரு காலத்தில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்து இந்த 10 பாட்டு 8 தொகையெல்லாம் இருக்குல்ல, அது அனைத்துமே என்னது மரபு கவிதைகள் வந்த ஒரு நீட்சி. மரபு கவிதை, அதற்கு அடுத்து புதுக்கவிதை, புதுக்கவிதைக்கு அப்புறம் ஹைக்கூவில் என்னது இந்த 2 வரியில் கவிதை ஒவ்வொரு செய்தித்தாளில் வரும்ல, அது மாதிரி ஹைக்கூ. அப்படி சென்ட்ரியோ அப்படிலாம் வரிசையாக கவிதைகளோட நீச்சி போயிட்டு இருக்குது. புதுக்கவிதை எழுதுனாங்க. அதுக்கடுத்து என்னது அந்த புதுக்கவிதையில் என்னது எந்த ஒரு இலக்கண வரை இல்லாமல் மரபு கவிதைகள் இருந்தது. புதுக்கவிதை என்பது என்னது இலக்கண மரபு இல்லாமல் வரக்கூடியது. இதே மரபு கவிதை என்பது என்னது இலக்கண வரைமுறையோடு வரக்கூடியது மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைக்கூ அப்படின்னா என்னது இந்த 2 வரி 3 வரி இந்த 5 வரி இதனுக்குள்ளே வர்றது ஹைக்கூன்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ அதுக்கப்புறம் ஒரு வரியில் கூட கவிதை வருவாங்க. இப்படி தான் கவிதையை பிரித்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஒவ்வொரு புள்ளையும்ங்கிற கவிதையை இயற்றியவர் கவிஞர் இன்குலாஃப். இப்போ இந்த ஆசிரியர் குறிப்பை பாருங்கள். சாகுல் அமீது என்னும் இயற்பெயருடைய இன்குலாஃப். இவர் கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு இப்படி பல தளங்களில் இயங்கியவர். பல தளங்களில் இயங்கியவர். அவருடைய கவிதைகள் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளன. தன்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவருடைய ஆசை. அதன்படியே அவர் உடலும் போனது. இது ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒவ்வொரு முறையும் இரத்த தானம், கண் தானம் கொடுக்குற மாதிரி தன்னுடைய உடலையே என்னது தானம் அளித்திருக்கிறார். ஒரு சிறப்பு இவருக்கு உண்டு. அந்த பாடலை பாருங்கள். இப்போ பாடலை பார்ப்பதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேரும் நுழைய முன் பாருங்கள். புத்தகத்தை வச்சுருந்தா பார்த்துக்குங்க. இந்த காக்கையின் குருவி எங்கள் ஜாதி என்னும் மகாகவி கூற்றின் எப்படி கவிஞன் என்பது என்னது எப்படி ஜாதி மதம் பார்க்காமல் இருக்கிறார்களோ அதே மாதிரி கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளையில் அடையும் அப்படிங்கிறாங்க. அது என்ன கூவுற குயிலும் சரி காரையும் காக்கும் சரி என்னுடைய எல்லாம் அடையணும், தஞ்சை அடையணும், என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்னும் இன்குலாஃப் குரலாக ஒலிக்கிறது. தம் எழுத்துக்கள் எளிய மக்களுக்கானவை என்னும் உறுதியுடன் எண்ணம் சொல் செயல் என்ற மூவகையிலும் நின்று வாழ்ந்தவர். தன்னுடைய எழுத்துக்கள் தன்னுடைய கவிதை எளிய முறையில் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர். இதன்படிலாம் இந்த பாடலும் வருகிறது. சரி, இந்த கவிஞன் என்பவன் பாருங்கள். கவிஞன்னாவே அவனுக்கு ஜாதி மதம் கிடையாது. மொழி பார்க்க மாட்டான், எந்த ஒரு இதையும் பார்க்க மாட்டான். அதில் கடந்து நிற்பவன். அதுவும் இல்லாமல் தன்னுடைய கற்பனையில் எல்லை கடந்தவன் சொல்லலாம். ஒரு பொருளை பார்த்தா அதனுடைய கற்பனை அவனுடைய திறனால் என்னது அவற்றுக்கு வேறு உருவம் கொடுத்து கூட வழங்கக்கூடியவன். இப்படி தான் ஒரு கவிஞன் இருப்பவன். சரி, இப்போ இந்த கவிஞனுடைய பாடலை பார்ப்போம். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு கல்லை கடப்பேன், பேர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் வெளிப்பேன் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு புல்லுக்கும் நான் வைக்கிறது தான் பேரு. அதே மாதிரி பறவைகளோடு எல்லை கிடைப்பேன். எப்படி ஊருக்கு என் ஊருக்கு நீ வராதரா அப்படின்னு சொல்கிறாங்களோ, என் நாட்டுக்கு விசாவோட வாடா, பாஸ்போர்ட் எங்கடா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி பறவைகளுக்கு இருக்கா? அதே மாதிரி தான் நான் என்னது எல்லா ஊருக்கும் போவேன். பறவைகள் மாதிரி என்னது எல்லை கடந்து கொண்டு சென்று கொண்டே இருப்பேன். பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேங்கிறாங்க. ஒவ்வொரு கல்லுக்கும் மண்ணுக்கும் நான் என்ன பேர் வைக்கிறனோ நான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லுவேன். அவங்க வச்சதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கையிலும் நெஞ்சம் படரும். பாசம் இருக்கவங்கள்ட்ட என்னுடைய நட்பு என்னது எப்போதும் போயிட்டே சென்று கொண்டே இருக்கும். அதே பாசம் இல்லாதவங்கள்ட்ட
நெஞ்சம் படரும். சிறிதளவு என்னது மனசோட கொஞ்சம் நட்பு இருக்கும். ஆக மொத்தம் என்னது, பாசம் இருந்தாலும் நட்பு இருக்கும், பாசம் இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய நட்பு இருக்கும். எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய், உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய். எனக்கு வந்து என்ன ஆசைனா, இந்த உலகம் முழுவதும் ஒரு கடலாக இருக்கணும், ஒரு மக்களாக இருக்கணும், ஒரு ஜாதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்னது, ஜாதி மதம் இருக்கக்கூடாதுங்கிறத இவருடைய கருத்துன்னு சொல்லலாம். எப்படி கடலையே நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம், இந்திய பெருங்கடல், அண்டார்டிகா, பசிபிக்கு, ஆர்டிக் அப்படின்னு பிடிச்சிருக்கோம்ல, அது ஒரு அடையாளத்துக்காக இருக்கலாம், ஒரு வரைபடத்துக்காக இருக்கலாம்னு வச்சுக்க. இவருடைய எண்ணம் பாருங்கள், எல்லா பேரும் ஒரு கடலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த உலகத்தில் நான் ஒரு துளியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த கவிஞனுக்கு உண்டான பாருங்கள், அந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல், அந்த உலகத்தில் நான் ஒரு துளியாக இருக்கணும்னு அவர் என்றார். கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும். கிளைன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாமே, எனக்கு தஞ்சை அடையும். இருக்கிற குயில், காக்கை, மயில், பறவை எல்லாமே வாங்க என்கிட்ட தஞ்சை அடையுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேங்கிற ஒரு கருத்தை வைக்கலாம். அடுத்து பாருங்க, போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் இருக்காங்க. போதியின் அப்படின்னு என்னது, இந்த போதினா புத்தர் வந்து இந்த போதி மரத்தடியில் நீச்சி விட்டுறாருல்ல, அதான் அப்படின்னு நினச்சிக்கலாம். நிழலும் தங்கியிருந்தார். சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும். என்னது, இந்து, சிலுவைனா கிறிஸ்டின், பிறையினா என்னது, இஸ்லாமியர். இந்து, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இப்படி அனைவரும் சமத்துவமாக இருக்கணும். இப்படி ஒரு புனலில் வந்து நீரில் வந்து இப்படி ஒரு பாலையும் நீரையும் கலந்தால் பிரிக்க முடியுமா? அதே மாதிரி தான் என்னது, புனலில் கரையிற மாதிரி இருக்கணுமா. இந்த 3 மதங்களும் என்னது கரையிற மாதிரி இருக்கணுமா. எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவியிலே எதிரொலி கேட்குமா. விசும்பல் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அழுகை அப்படின்னு வச்சுக்கலாம். விசும்பல் என்றால் என்னது, அழுகை. எங்கே எந்த ஒரு மூலையிலாச்சும் துன்பத்தில் அழுகையோட சவுண்டு, அந்த ஓசை கேட்டால் முதல்ல என்னுடைய காதுக்கு கேட்கும் அப்படிங்கிறாரு. கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடும். கூண்டில் அடைபட்ட அந்த ஏதோ ஒரு பறவைகளாக இருக்கட்டும், தன்னுடைய சிறகுகளை வந்து அடித்து பட்டு தன்னுடைய குருதியெல்லாம் ஒரு ரத்தம்லாம் வலிந்து ஓடும். அப்படி அந்த இதில் வந்து தனக்கு ஏற்பட்டது மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுதுகிறதா. சமயம் கடந்து மானுடம் கூடும். சமயம் கடந்து மனிதனாக வந்து என்னது, அனைவரும் கூட வேண்டும். சுவர் இல்லாத சமவெளி தோறும். சுவர் இல்லாத சமவெளின்னா என்னது, இப்போ சுவர் வந்து ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு சுவர் கட்டியிருக்காங்களே, இது எங்களுடைய எல்லை, இது எங்களுடைய எல்லை, எங்களுடைய எல்லை சுவர் கட்டியிருப்பேன், எங்களுடைய முள்வேலி அமைச்சிருப்பேன். இதெல்லாம் இருக்காமல் சமவெளி ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு தோன்றுகிறது. குறியல் இல்லாத முகங்களில் விழிப்பேன். குறினா என்னது, இவன் சுப்பேன், இவன் வந்து குப்பேன், நான் சொல்லலை. இப்போ இவன் இந்த மதம், இந்த ஜாதிகள், இப்படி இல்லாதவங்கள முகத்தில் தான் நான் விழிப்பேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நான் பார்க்காதவங்கள்ட்ட நான் சந்தோஷமாக முடிக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னது நினைக்குகிறார். மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன். இப்படி எல்லாம் இருந்தால் என்னது, மனிதனாக வாழணும் அப்படின்னு என்னது இந்த இன்குலாஃபோட இந்த கவிதைகள் வந்து என்னது காட்டுகிறது. ஒவ்வொரு பாடலையும் படிங்க, ஆசிரியர் நூல் குறிப்பில் பாருங்கள். இந்த பாடல் வந்து ஒவ்வொரு வரியும் விடாமல் பாருங்கள். 2 மதிப்பெண் வரலாம், ஒரு 3 மதிப்பெண் வரலாம். கேட்கலாம், ஒவ்வொரு பிள்ளையுங்கிறது அது இன்குலாஃபினுடைய எண்ணங்கள் யாவைனோடு ஏதோ ஒன்று கேட்கலாம். அதனால் என்னது, பாடலை வந்து என்னது, பாடலில் பொருள் இல்லாட்டியும் பரவாயில்ல, இப்போ நான் சொன்ன கருத்துக்களை வச்சு என்னது 2 முறை புதுக்கவிதை தானே, எளிமையாக புரியும். பாருங்கள். நன்றி. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.